மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு. மழைக்காலம் வந்தாலே கூடவே இந்த கபம் சார்ந்த நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கபம் சார்ந்த நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான சூரணம் தான் சுவாச குடவரி சூரணம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த சுவாச குடவரி சூரணத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அக்கரகாரம், பால் மிளகு, மோடி, அது நம்ம திப்பிலி கட்டை அப்படின்னு சொல்லுவோம், தாளிச பத்திரி. இதில் தாளிசு பத்திரி தவிர மீது எல்லா பொருளையுமே 100 கிராம் வச்சு எடுத்துங்க. தாளிசு பத்திரி மட்டும் 200 கிராம். இது எல்லாத்தையுமே காய வச்சு இளவருப்பாக வறுத்து பவுடராக்கி வச்சுங்க. இது கூட ஒரு 100 கிராம் வெங்காயம் தனியாக வாங்கி அதை பொடிச்சு இளவருப்பாக வறுத்திங்கன்னா அது பொரிஞ்சு வந்துடும். அதையும் இது கூட சேர்த்துங்க. ஸோ இதுதான் சுவாச குடவரி சூர்ணம். அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 கிராம்லேருந்து 1 கிராம். குழந்தைகளுக்கு 1/2 கிராம் கொடுங்க, பெரியவங்கன்னா 1 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். தேனில் கலந்து கொடுத்துடணும். இப்படி காலையும் நைட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கபம் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சது, இருமல், இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.